ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன், நான் கேட்பேன். ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே G2ஓட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டா பதில் சொல்ல. ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எந்த யார்? இருங்க, நான் பதில் சொல்றேங்க. ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன், நான் கேட்பேன். மீடியா தான் அவர் மீடியாவான்றதை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க. இருங்க, இல்லை இருக்கட்டும் சார். அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க. நான் ஆமாம், இல்லை நான் தெரிஞ்சுக்கணும். அதை இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா. இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்? உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா? இல்லை சார், இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு? சார், அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு, குளத்தூரில் எவ்வளோங்க ஃபண்டிங் பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அரைகுறையாக தான் கேள்வி கேட்பேன்னா அப்போதான் சரி. இருங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்கிறதுல தப்பு இல்லை. உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன? இருங்க, நீங்கள் கேளுங்க. இருங்க, கேட்டதுனால தாங்க கேட்குறேன். அவர் பத்திரிகையாளர். ஏங்க அவர் பத்திரிகையாளர்னு சந்தேகம் வரதுனால தாங்க கேட்குறேன். புரிஞ்சுங்க, கேளுங்க. இருக்கட்டும், கேளுங்க. என்ன சொல்லணும்? ஆமாம், எது எந்த கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாங்க, இதை நான் குற்றம் சுமத்துகிறேன். இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்கிறேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது மாதிரி ஆமாம். ஏங்க நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்கிறேன். வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோனை காஸ்ட்டை எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதில் ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்டரிங்னு கேட்டிங்கல்ல நீங்கள் பிரதர், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த சொன்னேன் அருள்மொழிக்கிட்ட, என் ஆளை 10 பேரை விட்டு நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை என்கிட்ட ஒயிட்டில் G2க்கு வந்துடும். 15 வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த 15 வருஷம் இஎம்ஐயை நான் கேஷில் கட்டிக்குவேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் என் ஆளுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிக்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்ச ரூபா பிளாட்டு, 9 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? போய் அப்ளை பண்ணுறீங்க, 9 லட்ச ரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருவீங்க. நீங்கள் அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் மாதம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்கள் 10 வருஷத்துக்கு. இதை நான் கேஷில் கட்டிக்கிட்டா மாதம் 40,000 ரூபா கட்ட முடியாதா கேஷில்? இஎம்ஐ பேங்க்கில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு மாதம் கட்ட முடியுமா முடியாதா? 40,000 45,000 முடியுமா முடியாதா? முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு G2 ஏங்க இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ்லாம் வாங்குறது இல்லைங்க. எப்படி பண்ணுறாங்க? சரி, நீங்கள் பிளாட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இஎம்ஐயை இருங்க பாஸ், இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்காக வங்கி மூலமாக தான் கட்டணுன்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லைன்றேன் நான். அது உங்களுக்கு தெரில பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் நினச்சிட்டு போங்க. என்ன ரூல்ஸ் இருக்கு? இங்க பாருங்க பாஸ், நீங்க ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? சரி, அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். ஆமா,
இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில் கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்கிட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்கிறேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது பாரு. எஸ் எஸ் சார். சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் இதில் இருக்குது. சார் ஒரு பேங்க்கோட பர்வியூ என்னன்னு பாருங்கள். நீங்கள் பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க்கு கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பார்க்கறது தான் இல்லைங்களா? ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டலை என்பி ஆகுது. என்பி ஆனால் உங்களோட பணம் வருதான்னு தானே பேங்க் பார்க்கணும். ஓகேவா? 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குகிறேன். ஏன்னா இந்த ஈசியில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த லோன் அமௌண்ட்டை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்ச ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டியை பேங்க் பேரில் 50 லட்ச ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அப்போ லோன் எவ்வளோ? 50 லட்ச ரூபா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனால் வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்கிறேன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்ச ரூபா. அதனால தான் சார் கொடுக்குறாங்க. சொல்லுங்கள் சார். கரெக்டு. அந்த டிரான்சாக்ஷனுக்கு உதவி செய்கிறது ஸ்டாலின் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஸ்டாலின் உதவி செய்யலைன்னா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை புரியல. ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனரு இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மு க ஸ்டாலின் சொல்லி தான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்கிறேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனால தான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லைன்னா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். இல்லை இல்லை இல்லை. மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ண. மணி லாண்டரிங்கில் இடி உள்ளே வர முடியும். மணி லாண்டரிங்கில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைனாலும் இடி உள்ளே வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதில் வந்தாலே தாராளமாக வரலாம். ஃபெரா ஃபெமா இது நீங்கள் அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். வேற நான் பெரும் பகுதி 10,000 பேரில் குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்கிறேன். நான் பேசுகிறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்போ இனிமேல் பேசுவாங்க நான் சொல்கிறேன். இருங்க பப்ளிக் இருங்க 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 இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலைன்னா எனக்கு என்ன? எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுகிறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாமல் போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா?
ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில் சொல்லணுமா? நான் ஜி-ஸ்கொயரில் 1 கோடி ரூபா கொடுத்து பிளாட் வாங்க நிலைமையில் நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்டை நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுக்காமல் நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல. நாளைக்கு ஆமாம் ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? இப்போ ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்கள் போய் காசா கிராண்டா ஸ்டோரி பண்ணுங்க. இல்லைங்க, ஏன் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே? எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அது நீங்க அசியூம் பண்ணிக்கங்க பாஸ். சரி, எனக்கா பேசுறேன்னு வச்சுங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சரி கிளம்புங்க பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மற்றவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது கேள்வி இல்லை. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனா இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றதை தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நான் இப்போது ஜி-ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி-ஸ்கொயர் லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். ஜி-ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காலையில் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில் இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.